பிதாவே, என்னை மறைத்து கர்த்தாவே நீர் வெளிப்பட வேண்டுமா வேண்டுகிற பிதாவே. ஆம் தாவே, நீர் பேசும் பிதாவே. உம்முடைய வார்த்தை ஜீவனுள்ள வார்த்தையப்பா. அப்படி உள்ள ஜீவனுள்ள வார்த்தையினாலே எங்களை போஷித்து கர்த்தாவே உம்முடைய வழிகளை தெரிந்து உம்மை பற்றி கொண்டு உம்முடன் வாழத்தக்கதாக கர்த்தாவே நீர் எங்களுக்கு வழிநடத்த வேண்டும் என்று மீட்பெரும் ரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே. ஆமென். லூக்கா எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 1 முதல் 7 வசனங்கள். தமிழ் யாராவது லூக்கா 5 chapter 5 verses 1 to 7. இணையசனத்து கடலாளிலே நின்றபோது திரளான ஜனங்கள் தேவ வசனத்தை கேட்கும்படி அவரிடத்தில் நெருங்கினார்கள். அப்பொழுது கடற்கரையிலே நின்ற 2 படகுகளை கண்டார். மீன் பிடிக்கிறவர்கள் அவைகளை விட்டு இறங்கி வலைகளை அலசி கொண்டிருந்தார்கள். அப்பொழுது அந்த படகுகளில் ஒன்றினவரினார் அது சீமோனுடையதா இருந்தது. அதை கரையிலிருந்து சற்றே தள்ளும்படி அவரை கேட்டுக்கொண்டு அந்த படவில் உட்கார்ந்து அவர்களுக்கு போதகம் பண்ணினார். அவர் போதகம் பண்ணி முடிந்த பின்பு சீமோனை நோக்கி, ஆழத்திலே தள்ளிக்கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். அதற்கு சீமோன், ஐயரே, ராமுழுதும் நாங்கள் பிரயாசப்பட்டு ஒன்றும் ஆகப்படவில்லை. ஆவிலும் உங்களுடைய பாஷையின் படியே வலையை போடுகிறேன் என்றார். அந்தபடியே அவர் செய்து தங்கள் வலை கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். அப்பொழுது மற்ற படகிலிருந்த கூட்டாளிகள் வந்து தங்களுக்கு உதவி செய்யும்படி சாயை காட்டினார்கள். அவர்கள் வந்து 2 படகுகளும் அமிழத்தக்கதாக நிரப்பினார்கள். இப்ப என்னன்னா, ஆண்டவர் முத ஊழியம் பார்க்க வரும்போது இது இப்ப நம்ம பார்க்குறோம். இதுக்கு முன்னாடி ஜீசஸ் நாசரேத்திலிருந்து வந்து பீட்டரோட மதரில் அவரை ஹீல் பண்ணிட்டு ஒரு பேய் பிடித்த பையனை ஹீல் பண்ணி முடிச்சுட்டு கலிலியில் ப்ரீச் பண்ணுறாரு. கிங்டம் ஆஃப் தேவனை குறித்தும் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்தும் பேசுறதுக்காக தான் நான் உலகத்துக்கு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சி ஆஃப் கலிலி, கெனரஸ் செட்டுங்கிறது சி ஆஃப் கலிலியோட அந்த எட்ஜில் போய் அங்கே நிற்கிறாரு. அப்போ என்ன சீன் என்னன்னா, 2 படகுல மீன் பிடிக்க போனவங்க திரும்ப வந்துட்டாங்க. இது மதியானம் 12 மணிக்கு மேலே நடந்த சம்பவம். இந்த 3rd hour அப்படின்றது. ஸோ அது 12 மணி டைம். இப்போ என்ன பண்ணுறாங்க, படகு 2 படகு மட்டும் நிற்குது. கீழே இறங்கி மீதி பேர் என்ன சைடில் இருக்க வலையை அலசிக்கிட்டு இருக்காங்க. இதுதான் சிச்சுவேஷனு. மக்கள் பூரா இருக்காங்க. ஏசு கிறிஸ்து பின்னாடி வந்துட்டு இருக்காங்க. திரளான ஜனங்கள் வந்துக்கிட்டே இருக்காங்க. ஏன்னா அவங்க அந்த மிராக்கிள்ஸை பார்க்குறாங்க, ஆண்டவர் ப்ரீச் பண்ணுறதை பார்க்குறாங்க, போகிறாங்க. இப்போ எப்படி இந்த மாதிரி எல்லாரும் உட்காந்துருக்கோம், ஒருத்தர் ஒரு ஆள் முன்னாடி இப்படி நிற்கிறோமோ அந்த மாதிரி பூரா கடற்கரை ஓரம் மக்கள்லாம் நிற்கிறாங்க. அப்போ 2 படகு நிற்கும். அப்போ பீட்டரை பார்த்து ஆண்டவர் சொல்கிறாரு, அந்த படகு ஏறி கொஞ்சம் தள்ளி போ அப்படிங்கிறார். அப்போ இந்த அங்கேருந்து ஆண்டவர் படகு ஏறி இப்போ இந்த பக்கம் வந்துட்டார். இப்போ இந்த படகுல நின்று ஆண்டவர் மக்களை பார்த்து அட்ரஸ் பண்ணுறார். 2 விஷயம் இதில் நான் சொல்ல விரும்புறது என்னன்னா, முதல்ல பீட்டர் அவன் யாரு, மீன் பிடிக்கிறவன். அது அவனோட தொழில் இல்லையா, மீன் பிடிக்கிறது அவனோட தொழில். இப்போ படகு அவனோட இது என்ன, மீன் பிடிக்கிறவனுக்கு படகு எவ்வளோ முக்கியம், அதுதான் அவனோட மொத்த இன்வெஸ்ட்மெண்ட் இல்லையா. மீன் பிடிக்கிறது வலையும் படகு, இந்த 2 தான் தேவை மொத்தத்துக்கு. ஸோ அப்போ அதுதான் அவனோட மொத்த பிஸ்னஸே. ஸோ அந்த பிஸ்னஸில் படகுல ஆண்டவர் ஏறார். இப்போ நம்மளுடைய வாழ்க்கையிலையும் நம்மளுடைய மெயினில் ஆண்டவர் உள்ள வந்தால் என்ன நடக்கும்? இப்போ உங்களுடைய பிஸ்னஸுங்கிற போட்டில் ஆண்டவர் ஏறினா என்ன நடக்கும்? நம்மளுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் ஏறினா எப்படி இருக்கும்? நம்மளுடைய வேலையில் ஆண்டவர் ஏறினா எப்படி இருக்கும்? நம்மளுடைய குடும்பத்தில் ஆண்டவர் ஏறினா எப்படி இருக்கும்?
நம்மளுடைய வீட்டில் நம்மளுடைய பிள்ளைங்கிட்ட பேசும்போது, இல்லை நம்ம கணவன் மனைவிகிட்ட பேசும்போது, இல்லை இது பண்ணும்போது ஆண்டவர் அந்த இடத்துல இருந்தால் அது எப்படி இருக்கும்? அந்த மாதிரி தான் இங்கே வந்து பீட்ரு வந்து தன்னுடைய தொழிலை ஆண்டவர்கிட்ட கொடுக்குற மாதிரி தான் தன்னோட ஹோட்டல் சொல்லியிருக்கலாமே, இல்லை ஆண்டவரே நாங்கள் எல்லாம் முடிச்சிட்டோம், நாங்கள் வலையை கழுவிக்கிட்டு இருக்கோம், நீங்கள் வேணா அங்கே ஓரமாக நின்று பேசுங்க, இல்லைன்னா அங்கே ஒரு ஸ்டூல் போட்டு கொடுக்குறேன், அந்த ஸ்டூல் மேலே ஏறி நின்று மாதிரி சொல்லலாம். படகுல ஏறி நின்று கொஞ்சம் உள்ள தள்ளி நின்று எல்லாரையும் பார்க்கறதுக்கு வசதியாக படகை திருப்பி கரெக்டாக நிறுத்த வேண்டிய அவசியம் இல்லையே. He led God to use his business. He led God to use his business. அவனுடைய மொத்த மூலதனமாகிய தன்னுடைய படகுல வந்து ஆண்டவர் எடுத்து யூஸ் பண்ண விட்டாங்க. இது ஒரு பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி he is opening to God. இப்போ நம்மளுடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவர் வந்து சொல்லலாம், நம்ம வந்து இப்போ பிஸ்னஸ் பண்ணுறோம், இல்லை வேலைக்கு போகிறோம், இல்லை நம்ம ஏதோ ஒரு தொழில் பண்ணுறோம், நம்ம ஆண்டவர் வந்து எவ்வளோ தூரம் வந்து அதில் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம். அப்போ ஆண்டவரோட இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கும்போது நம்மளுடைய தொழில் எப்படி மாறும் பாருங்க. அதாவது ஒவ்வொரு தொழில் பண்ணுறவனும் இல்லை ஒரு பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு என்ன வேணும்? ஒரு மேஜர் பிரேக் த்ரூ பிரதர். நான் நம்ப முடியாத அளவுக்கு பாருங்க, என் கம்பெனி வந்து $1 பில்லியன் கம்பெனியாக மாறணும் இல்லையா? இப்போ ஒரு மீன் பிடிக்கிறவனுக்கு என்ன பெரிய இது இருக்கும்? அள்ள முடியாத அளவுக்கு மீன் வரும், கிடைச்சதா இல்லையா? அதாவது என்ன முடியும்? அதாவது நீங்க பைபிள்ல பாத்தீங்கன்னா ஜான் 21வது அதிகாரத்துல வந்து 2வது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்த பிறகு போனதுக்கு அப்புறம் மீன் பிடிக்கிறாங்க. அப்ப தெளிவா எழுதிருக்கு 155 பெரிய மீன் சொல்லி. அப்ப என்ன முடிஞ்சது? ஆனா இங்க 5வது இதுல லூக் 5வது சாப்டர்ல பாத்தீங்கன்னா 2 படகுலையும் ஏற்றி 2 படகும் உள்ள மூழ்கிற அளவுக்கு ஆகி போச்சு. அப்ப எது பெரிய கேட்ச்? இதுதான் பெரிய பிக்கஸ்ட் கேட்ச். அவங்களுடைய தொழில பண்ணக்கூடிய ஒரு பெரிய ஒரு எதிர்பார்க்கக்கூடியது என்ன? இப்போ ஒரு கம்பெனியில போய் ஒரு வேலைக்கு சேர்ந்தீங்கன்னா அந்த கம்பெனியோட டாப் மோஸ்ட் மேனேஜிங் டைரக்டர், சேர்மன் அண்ட் மேனேஜிங் டைரக்டர் பொசிஷன். இல்லை நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க, அந்த பிஸ்னஸில் வந்து ஒரு நீங்கள் வந்து டேர்ன் ஓவர் வந்து ஒரு 500,000 இல்லை $1 மில்லியன் டேர்ன் ஓவர் பண்ணுறீங்க. சடனாக ஒரு வருஷத்தில் வந்து சாரி நீங்கள் வந்து ஒரு 10 பில்லியன் டேர்ன் ஓவர் பண்ணீங்கன்னா அது வந்து ஒரு பெரிய இது. அந்த மாதிரி தான் வந்து ஆண்டவர் உள்ளே வந்தார். அடுத்து வந்து பாருங்க, உள்ளே ஏறி பேதுருவை பார்த்து சொல்லிட்டாரு, எப்படி பிரசங்கம் பண்ணுறாரு. இப்போ நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, நம்ம பண்ணக்கூடிய ஒரு பிஸ்னஸும் நம்ம பண்ணக்கூடிய ஒரு வேலையும் எதுக்காக, வாட் இஸ் த பர்பஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் பற்றி அடுத்த மக்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு சாதனை தான். நீங்கள் யாராவது சொல்ல முடியுமா, நான் போகும்போது என்னோட கார் எடுத்துகிட்டு போவோம் பிரதர்னு, உலகத்துக்கு போகும்போது எதையாவது ஒரு பொருள் நீங்கள் எடுத்துகிட்டு போக முடியுமா? பைபிள் தெளிவாக இருக்குது, நிறைய இடங்கள்ல வசனங்கள் இருக்குது. யோபுல இருக்குது, இதில் இருக்குது, நிறைய இடங்கள்ல வசனம் இருக்குது. யோபு தெளிவாக சொல்கிறாரு, நிர்வாணியாய் வந்து நிர்வாணியாய் போகிறேன். யாரும் எதுவுமே எடுத்துட்டு போக முடியாது. யாராவது சொல்ல முடியுமா, நான் இல்லை பிரதர் நான் இதை எடுத்து போயிடுவேன்? ஏன்னா நிறைய ஒரு ஜோக் சொல்லுவோம்ல, ஒரு பெரிய பணக்காரன் வந்து எல்லாத்தையும் எடுத்து அவன் கடைசியாக சாக போகும்போது எல்லா இதையும் விற்று தங்கம் பண்ணி 2 பாக்கெட்டில் 2 கட்டியாக போட்டு என்னை வந்து உள்ளுக்குள்ளே புதைக்கணும்னு சொல்லி சொன்னான். புதைச்சாங்களாம் 2 சங்கத்தை கட்டி. போகும்போது அங்கே இதில் வந்து ஹெவனில் வந்து கேட்டில் வந்து பீட்டர் நிற்கிறார். ஏன்னா அவர் தானே முதல்ல எல்லாத்துலையும் நிற்பார். உன்னை எதுக்காக நான் உள்ளுக்குள்ளே ஹெவனுக்குள்ள விடணும்னு கோட் பாக்கெட்லேருந்து எடுத்து 2 கட்டி